இதோ இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளுடன் உங்கள் சகோதரி எவாஞ்சலின். எல்லாருக்காகவும் தான் சொல்ல போகிறேன். எல்லா மதத்தினருக்காகவும், மதத்திற்காக, ஜாதிகளுக்காக தங்கள் உடல் உயிர் அத்தனையும் மதங்களுக்குள் ஒப்பு கொடுத்து அடிமைக்கு அடிமைகளாக, மத கட்டுக்களுக்கு அடிமைகளாக, ஜாதிகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜாதி கட்டுக்களுக்கு அடிமைகளாக அங்கே ஒரு பெரிய ஒரு சக்தியை உருவாக்கி அந்த சக்திக்கு அடிமையாக இருக்கிற சகலருக்கும் விழிப்புணர்வோடு சொல்லுகிறது. எப்பவும் பரமபிதா அவருடைய பிள்ளைகள், தேவதூத தளபதியுடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள், மனம் திரும்புங்கள். யார் உங்களை மதம் மாறச் சொன்னது? நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அதை பற்றி சிந்திச்சு பார்த்தீர்களா? மனம் திரும்புறா என்ன? மனம் திரும்பினவனுக்கு மதம் எதற்கு? மக்களே, சிந்தித்து பாருங்கள், விழிப்புணர்வோடு கடந்து வாருங்கள். மதம் என்றால் என்னென்று முதலில் அறியுங்கள். ஏன் அந்த அறிவு ஞானம் மனிதனுக்கு வழங்கப்படவில்லை? மிகவும் சகல சோதனைகளையும் எதிர்த்து இதை பக்குவமாக விளங்கப்படுத்துகிறேன். இன்னும் ஞானத்தை கிட்ட கொண்டு விளங்க முயற்சி செய்யுங்கள். மனித இரத்தத்தை பிள்ளைகளை கொள்ளையாக பறிகொடுத்து முடிந்தது. அதே வழியால போனால் இன்னும் ஏதோ கிடைக்குமாக்கும், இன்னும் ஏதோ வரப்போகிறதாக்கும் என்று நினைத்து அதன் வழியாகவே மக்கள் போறார்கள். எதன் வழியாக? பழைய பஞ்சாங்கமான படுகுழிய கொண்டு வரக்கூடிய வழிகளால் போய்கொண்டிருக்கிறார்கள். ஜாதி மதத்திற்கூடாக போய்கொண்டிருக்கிறார்கள். இங்கே போக போற மக்கள் மீண்டும் திரும்பி வர மாட்டார்கள். அவர்கள் மரணத்தை நோக்கி போகிறார்கள். இந்த மனித வெள்ளம், பிறப்பு இறப்பு, மனிதம் வெள்ளம், இறப்பு எப்படியும் வரலாம், வாழ்க்கை எவ்வளவு மோசமாகவும் அமையலாம். ஆனால் அந்த ஜாதியையும் மதத்தையும் விட்டு கொடுக்க முடியாத, விட்டு கொடுக்கிறோம். யாருக்கு விட்டு கொடுக்க போறீர்கள்? தேவசக்திக்குத்தானே. தேவனுடைய பரிசுத்தமான சக்திக்கு முன்பாக பரிசுத்தமாக்கப்பட போறீர்கள். மதத்தில் எங்கே பரிசுத்தம் உண்டு? மதத்தில் பரிசுத்தம் உண்டானால் ஏன் மக்கள் கொத்து கொத்தாக அழிய வேண்டும்? மதத்தை சரி மனிதன் வகுத்தான். பரிசுத்த கடவுளோ நிர்மலன். நிர்மலன் எதற்கு? மதத்தை சார்ந்தவர் இல்லையே. நிர்மல தேவன் மதத்தில் தங்க மாட்டாரே. அவர் மனிதனில் தங்குவாரே. மனிதனை ஆளாக்குவார். மனிதனுக்கு விழிப்புணர்வு உண்டாகும். இதோ மீண்டும் மனம் திரும்புங்கள், பரலோக ராட்சியம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யாரு? ஒரு தீர்க்கதரிசி, யோவான். அவர் கிறிஸ்து அல்ல. அவர் தண்ணீரினாலே மனம் திரும்புதலுக்கென்று ஞான ஸ்நானம் கொடுத்தார். அது போதுமா? அந்த தண்ணீரினாலே கொடுக்கப்பட்ட ஞான ஸ்நானம் மனிதனுக்கு மனம் திரும்புதலுக்கு உதவி செய்யுமாண்டால் இல்லை. முயற்சி செய்யலாம், ஆனால் நடைபெறாது. நெருப்பிருந்தால்தான் சமையலுக்கு கிடைக்கும். வெறும் தண்ணி பானை அடுப்பில் வைத்தால் கிடைக்குமா? சமையல் பொங்கல் பொங்க முடியுமா? எங்கே நெருப்பு? அந்த நெருப்புத்தான் எங்களுடைய பரமபிதா தேவதூதர் தளபதி. அவர் மக்களுக்கு கொடுக்கின்ற அக்கினி. எப்படியான அக்கினி? அந்த அக்கினிக்கு என்ன பெயர்? அன்பு. அந்த அன்பில் பரிசுத்தமானவர்கள் யார்? எந்த மனிதன்? முடியாதல்லவா? முடியவே முடியாதல்லவா? முடியும் என்று மட்டும் சொல்லி போடாதீர்கள். சொன்னாலே பாவம். பாவிகள் என்று ஒப்பு கொடுக்கிறவன் அவனோ அவன் கழுவப்படுவான். நான் என்ற அந்த ஒரு அதிகாரத்தையே மனம் திரும்பி விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மதம் எது? ஜாதி எது?
நான் என்றே சொல்லக்கூடாது. நான் என்ற அதிகாரம் மகிமை கிறிஸ்துவுக்கே, மகிமை தேவனுக்கே, மகிமை பரிசுத்தவானுக்கே, மகிமை ஒரு தேவனுக்கு என்று கொடுக்கப்படும் போது மதத்தை எப்படி முன்வைக்க முடியும்? மதத்தை முன்வைத்தவர்களுடைய நிலை என்னவாக போகும் என்று தீர்க்கதரிசிகளாக மாறுங்கள். வரங்களில் உகந்த வரம் தீர்க்க தரிசன வரம். அந்நிய பாச வரங்களும் உண்டு. சொந்த பாசையிலேயே நன்றாக புரிகிறது ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் அந்நிய பாசையில பேசுகிறவர்களும் உண்டு. அவர்கள் ஏதோ ஜெபம் பண்ணுவார்கள். செய்யட்டும், தடை பண்ணவில்லையே. அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் குணாதிசயங்கள், அவர்கள் செயல்களையும் நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று வேதம் உச்சரிக்கிறது எங்களுக்கு. இருக்கணும். சீக்கிரம் 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 கம் கம் கம். நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் மக்களே. அந்த வசனத்தை போட்டு நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். நான் உங்களுக்கு அதை ஆறுதலாக எடுத்து விளப்பமாக தருகிறேன். இப்பொழுது நாங்கள் மனம் திரும்புதலுக்கான அபிஷேகத்தை நாங்கள் உற்று நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூறப்படுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. மனம் திரும்புங்கள். இதுதான் தவத்தினுடைய ஆரம்பம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் தவத்திற்குள் அகப்பட வேண்டும். யாராவது ஒரு மனிதன் இந்த உபதேசத்தை கேட்டு அதற்கு உள்ளே வர முயற்சி செய்கிறானா? ஒருத்தன் இதை விரும்பினால், இது சரியென்று கண்டால் இதற்கு ஒரு லைக் போட முயற்சி செய்வான். அது அவ்வளவுக்கும் தான். அங்கே அக்கினி பத்தாது. அவன் அங்கே போய் விடுவான். எங்கே போய் விடுவான்? அவன் போகக்கூடாது. அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு மேல் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதிக்கிறோம். அவன் திரும்பி வந்து தங்க வேண்டும். கிறிஸ்துவின் வீட்டிற்குள் தங்க வேண்டும். மனம் திரும்புதலின் வீட்டிற்குள் தங்க வேண்டும். மனம் திரும்புதல் என்ற தலைச்சீராவிற்குள் அவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்பொழுது அவன் ஆத்மா பிழைப்பதற்கு வாய்ப்புண்டு. இது புரளயம், உலக புரளயம். அதை பற்றி விழிப்புணர்வோடு சொல்லுகிற ஜீவ மந்திரம். இந்த ஜீவ மந்திரம் மனம் திரும்பு. நீங்கள் மதம் மாற வேண்டாம். மதத்தையே பிடித்து கொள்ளுங்கள். மதத்திற்காகவே சாகுங்கள். மக்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நரபலி கொடுங்கள். ஆனால் மனம் திரும்புங்கள். அதப்படி சாத்தியமாகும். படுகொள்ளக்காரராக இருங்கள். அப்படியே சில புண்ணியம் செய்யுங்கள். பொருந்தாதே. அது பொருந்தவே பொருந்தாது. தீர்க்கதரிசிகளின் ரத்தம் சிந்தப்பட்ட பூமி. இப்ப விளங்குதா ஏன் கொத்து கொத்தாக மக்கள் அழிகிறார்கள்? அப்பொழுது கடவுள் அங்கே போனார். கடவுள் அங்கதான் இருக்கிறார். பட்டத்தல், காத்தல், அழித்தலின் கடவுள் அங்கேதான் இருக்கிறார். அவருக்கு அது வருத்தம் தான். அழிவது யாருக்கு விருப்பமானது? ஆனால் நடக்கிறதே. நடக்காமல் நிறுத்த ஒரே வழி, அது எனக்கு தெரியும். எங்கே இருக்கிறது? மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. மனப்பாடமாக இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ உபாதைகள் குறைக்கப்படும். இந்த மனம் திரும்பினவர்களின் நிமித்தம் ஒரு மனிதன் மனம் திரும்பினால் ஒரு கொஞ்ச வாதை குறைக்கப்படும். இந்த பூமியிலே தேவதூதர்கள் சந்தோஷப்படுவார்கள். அதிக மக்கள் மனம் திரும்பினால் இன்னும் கொஞ்சம் வலிக்கும். முழு கோடி மக்களும் மனம் திரும்பினால் பரலோக ராட்சியம் வந்து விட்டது. அங்கு எப்படி இருக்கும் தெரியுமா? பரலோக ராட்சியம் என்றால் இது மனிதன் சொல்றதை பார்த்தால்
எல்லோரும் செத்தா பிறகு எந்த மதத்தினரை கேட்டாலும் செத்தா பிறகு அங்க கடவுளுக்கு அங்கு எல்லாரும் அங்கேயே காட்டினா அங்க யூனிவர்சம் தான் இருக்கு. அங்க சடப்பொருள் தான் இருக்கு. அங்க முழுவதும் சடப்பொருள், நட்சத்திரங்கள், கோலங்கள் எல்லாம் இருக்கு. அங்கே என்ன மனுஷனுக்கு அளவல்? செத்ததுக்கு பிறகு மனிதன் செத்தவன். செத்த பிராணிக்கு மேல் எத்தனை வாகனம் போனால் என்ன? மரிக்க முதல், இரண்டாம் மரணம் வருவதற்கு முதல், இப்பொழுது இத்தருணம் உயிர்த்தெழுதல். இந்த வசனம் நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டிவிட்டேன். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ. இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டீர்களா? இப்பொழுது உங்களுக்கு ஞானம், தேவனுடைய அன்பு, அக்கினி ஞானஸ்நானம் இப்ப இறங்கி விட்டதா? ஞானஸ்நானம், தண்ணீர்னால் ஞானஸ்நானம். எத்தனை முறை மூழ்கி குளித்தாலும் காக்கா வெள்ள அன்னமாக முடியாது. அக்கினி ஞானஸ்நானம் ஒன்று இரட்சிக்கும். அக்கினி ஞானஸ்நானம் இப்பொழுது உங்களுக்கு இறங்கி விட்டதா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட வினாடிகள் உங்கள் மீது பாயட்டுக்கும். இந்த வினாடியில் எத்தனை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வினாடியில் எத்தனை கற்பழிப்பு நடக்கிறது, எத்தனை குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். உணர முடிகிறதா? தீர்க்க தரிசன வரத்தை பெறுங்கள். வரங்களில் உயர்ந்தது தீர்க்க தரிசன வரம். பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். 1 யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். மக்தலேனா மரியாளிடத்தில் தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து அவள் கண்களால் தான் அவரை முழுமையாக காணக்கூடியதாக இருந்தது. அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்களை நியமித்திருந்த போதும் அப்போஸ்தலர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், உணர்ந்தார்கள், சொன்னதெல்லாம் எழுதினார்கள். ஆனாலோ இவளிடத்தில் சொல்லி இவள்தான் போய் அவர் எங்கே கடந்து செல்ல போகிறார் என்பதை போய் அவர்களுக்கு வெளிப்படுத்தினாள். பெண்களுக்கு அதிக கூர்மையான ஞான புத்திய கடவுள் இந்த காலங்களில் கொடுத்திருக்கிறார். தயவு செய்து உங்களை நீங்களே சிறுமப்படுத்தி பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, ஆமைக்காரர்களாக மாறுங்கள். பெண்கள் பலத்த ஞானத்தோடு செயற்படுங்கள். கடந்து இந்த மெய் சத்தியத்தை வீராங்கனைகளாக மக்தலேனா மரியாள் போல் மாறி இவற்றை மக்கள் மத்தியில் கொண்டு வாருங்கள். நீங்கள் மரியா சிலைக்கு பால் வாத்தால் என்ன, தூக்கி தோளில் வைத்து கொண்டு திரிந்தால் என்ன? இறந்து போன கிரிகைகள். மரியாவுக்குரிய காரியத்தை செய்து முடித்தார். அவன் சிலையை செய்து நீங்கள் தூக்கி வைத்து தேரெல்லாம் செய்ய போறீங்களா? என்ன இழுக்க போறீங்களா? விக்கிராதாரணை செய்ய போறீங்களா? மக்களே, மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி உங்கள் சந்தானத்தை கடவுளுக்கு முன்பாக சிலுவைக்கு ஒப்பு கொடுங்கள். அந்த சிலுவை உங்களுக்கு பாரம் இல்லாதிருக்கும். இதா அதா அக்கினி கடலா? பரமபிதாவோடு சிலுவை சுமந்து கொண்டு சுகமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கட்டது என்ன சுகம்? சுகபோகத்தை பூமியில எதிர்பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு இருந்து கொள்ளலாம். மலிவான பக்குவமான வழியில இருந்து கொள்ளலாம். அடக்க பண்பாக கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்படுவதே மனம் திரும்புதல் எனப்படும். இப்பொழுது மனம் திரும்புதலை பற்றிய மட்டும் நாங்கள் தியானிப்போம். அந்த மனம் திரும்புதல் என்றால் என்ன? தான் பாவத்தில் பிறந்தவன், பாவ சந்தானத்தில் வந்து உதித்த மகன், இன்னாருடைய எல்லாம் சிரேஷ்ட புத்திரன், எல்லாம் புத்திரவா. பாவம் பிண்டமாக பூமிக்கு வருகிறோம். ஆவியில் உள்ள பாவங்களினால் நிரப்பப்படுகிறோம். பூலோகத்தில் பங்கெடுத்து விட்டோம் அல்லவா? அப்பொழுது தள்ளப்பட்ட தூதர்கள் நிறைந்து ஒட்டி இருக்கிற பூமியிலே நாங்கள் பிறந்திருக்கிறோம் அல்லவா? எங்களுக்கு தேவை மனம் திரும்புதலும் விழிப்புணர்வும் மட்டுமே. இதை அநேகருக்கும் சொல்லுங்கள், இரட்சிக்கப்படுங்கள். இன்றே தொழுகை பெறுங்கள், இன்றே மனம் திரும்புதலுக்கு உள்ளாகுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். கிறிஸ்துவின் திருரத்தம் தெளிக்கப்பட்டால் ஒழிய 7 தூதர்கள், 7 வாதைகள், 7 முத்திரைகள் உடைக்கப்படும். வறுமையும் புனியும் மரணமும் பள்ளத்தாக்குகளும் கடந்து வரப்போறது அடுத்த காலகட்டங்களில். இதற்குள் தங்கி நின்று ஊழியம் செய்யும் திராணியை பெற்றுக் கொள்ளுங்கள். இது எல்லா உலக மக்களுக்கும் சொல்லப்படுகிறது. ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள்.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அன்போடும் மன வேகத்தோடும் மன அன்போடும் இவற்றை நான் உங்கள் மீது பறக்க வைக்கிறேன். வெள்ளப்புறாவை அக்கினி ஞானஸ்நானத்தை உங்கள் மீது இறக்கி வைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்ற வசனத்தை நான் ஷோர்ட்டில் முன் போடுகிறேன். முழு வீடியோவையும் தட்டி பார்க்கவும். ஆமேன்.